பகல் நேரங்களில் டைப்பருக்கு பதில் வேறு என்ன நான் என்னோடய குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் பட்டன்ஸோடு வர்ற இந்த மாதிரியான ஒரு கிளாத் டைப்பர் தான். ஸோ நம்ம குழந்தையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் கிளாத் பேட்ஸ் உள்ளே வைக்கிறதுக்காக ஸ்பேஸும் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிளாத் பேட்ஸ் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தை யூரினேட் பண்ணும்போது அந்த கிளாத் பேட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். குழந்தையோட ஸ்கின்னோட காண்டாக்டில் இருக்க பக்கம் சாஃப்டாகவும் ட்ரையாகவும் இருக்கும், ஆனால் வெளிப்பக்கம் ஈரமாயிடும். ஸோ வெளியே சைட்ஸ் ஈரமாகும்போது இந்த கிளாத் டைப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த கிளாத் டைப்பர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தது ட்ரெஸ்ஸு வாங்கும்போதே ட்ரெஸ்ஸு கூட செட்டாக கொடுக்குற இந்த மாதிரியான ட்ரௌசர்ஸ். இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா இது கண்டிப்பாக ஒன் டைம் யூஸ் தான். அது வீக்கட் மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ட்ரௌசர்ஸ் ஆட்டம் இருந்தாலும் சரி. துணியில் கொடுத்துருக்குற நாப்பீஸில் எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு லேயர் துணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கும் ட்ரௌசர்ஸுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே ஒரு தடவை உச்சா போயிட்டாங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கிளாத் நாப்பீஸ்லேயே வெல்க்ரோவோடையும் இருக்குது, இந்த மாதிரி ரோப்போடையும் இருக்குது. அதை தவிர ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. யூரின் அப்சார்ப்ஷனில் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வேலையை தான் செய்யும். சிங்கிள் லேயர் ஆஃப் கிளாத் இருக்கிறதுனால ஒன் டைம் அவங்க போனதுக்கப்புறமாவே நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தோட ஃபங்க்ஷனுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ இது எதுக்காக தான் கொடுக்குறாங்கன்னே தெரியாமல் சில ட்ரெஸ்ஸு கூட வருது. அது எனக்கு கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக படவே இல்லை. அதனால் அதையும் நான் இதோடையே சேர்த்து வச்சிடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மெட்டீரியல் தான். இதுவும் ஒரு கிளாத் நாப்பி தான், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே. ஆனால் இதுக்கும் முன்னாடி நம்ம பார்த்ததுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் குழந்தை உச்சா போனாங்கன்னா வெளியே வராது, ஆனால் அதில் வெளியே வரும். இதுலேயே வெளியே வராது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி கொடுத்துருக்கிற ஷீட் வந்து பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும். அதனால அவங்க உச்சா போனாங்கன்னா அவங்க படுத்துருக்கிற இடமோ இல்லை நம்ம மடியோ நனையாது. ஸோ இதுதான் இதுக்கும் முன்னாடி பார்த்த கிளாத் நாப்பிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் வேணும்னு எதிர்பார்த்தேன். அது இப்போ அவைலபிளாக இருக்குது. அதுதான் இந்த மாதிரியான டைப்பர். ஸோ இதில் என்னென்னா, இது கூட ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம கிளாத் பேட்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நான் இந்த கிளாத் பேட்ஸ் யூஸ் பண்ணலை. அவங்க கொடுத்துருந்த காட்டன் பேட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாகவும் இன்அப்ராப்ரியேட்டாகவும் இருந்ததால் நான் அது யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருந்த லுங்கி பழசெல்லாம் கிழித்து இந்த மாதிரி கோமணத்துக்காக வச்சுருந்தேன். அதை அழகாக மடித்து இப்படி நடுவில் வச்சுட்டு குழந்தைய ப்ளேஸ் பண்ணி மடித்து விட்டுட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா, இதுவும் கட்டாயம் ஒன் டைம் யூஸ் தான். ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, குழந்தை உச்சா போனால் குழந்தையோட ட்ரெஸ்ஸும் நனையாது, அவங்கள எங்கே போடுறோமோ அந்த இடமும் நனையாது. ஏன்னா இதுக்கு வெளியே பிளாஸ்டிக் லேயர் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒன்ஸ் நினச்சிட்டாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த லுங்கியை இந்த மாதிரி வச்சு மடித்து ஒட்டிட வேண்டியது தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மெட்டீரியலும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே அவுட்டர் லேயர் லீக் ஆகாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் பெருசாக என்ன வித்தியாசம்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததில் உள்ளே நனைஞ்சிரும், ரெண்டாவதாக நம்ம பார்த்ததில் அந்த மாதிரி நனையாது. ஸோ செகண்டாக நம்ம பார்த்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நைட் டைமில் கண்டிப்பாக நான் டைப்பர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நைட் டைமில் வந்து பெருசாக மாற்றிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால. முதல்லலாம் பேபி ஹக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ப்ரைஸ் வைஸ் அது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக வாவ்பர்னு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, அப்சார்ப்ஷனும் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கிளாத் பேட்ஸ் எல்லாத்தையும் தனியாக தூக்கி வச்சு உங்களுக்கு தேவையான டைப்பரில் இதுலேயோ இல்லை அதுலேயோ நடுவில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அது பெருசாக யூஸ் ஆகலை. ஏன்னா நான் இந்த மாதிரி லுங்கியவோ பழைய காட்டன் சாரியவோ கிழித்து கோமணத்துக்காக வச்சுருப்பேன். அதை தான் நான் மாற்றி யூஸ் பண்ணேன். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வாய் துடைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு துணி வச்சுருப்பேன், அவங்களுக்கு யூரினேட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு துணி வச்சுருப்பேன். இது ரெண்டுமே லுங்கியோ இல்லை காட்டன் சாரியோ தான் எடுத்து வச்சுருப்பேன். ஆனால் ரெண்டுத்தையும் மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. எதெல்லாம் வாய் துடைக்கிறதுக்கு வச்சுருக்கோமோ அதை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுக்கோங்க. எதெல்லாம் யூரினுக்கு வச்சுருக்கோமோ அதை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா துவைக்காதீங்க, ரெண்டுத்தையும் தனித்தனியாக துவைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.